ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் 27/7/2023 சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் 11ஆம் தேதி. இன்னைக்கு வியாழக்கிழமை, சித்த யோகம், நவமி திதி ஒரு 11:30 மணி வரலாம் கார்த்தால. அதற்கு பிறகு தசமி திதி. விசாக நட்சத்திரம் ராத்திரி ஒரு 9:30 மணி வரலாம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தேன்னா ராகுகாலம் 1:30-3 ராகுகாலம் மத்தியானம், வியாழக்கிழமைன்றதுனால. சரி, இன்றைக்கி சந்திர பகவான் விசாக நட்சத்திரம் அப்படின்றதுனால மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் விருச்சிக ராசியில் இருப்பார். அதாவது 3:30 மணி வரலும் துலா ராசியில் இருப்பார். அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்கு போகிறார். விசாக நட்சத்திரம் மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே விருச்சிகத்துக்கு போகிறார். கார்த்தாலேருந்து 3:30 மணி வரலும் துலா ராசியில் இருக்கார். இன்றைக்கி மீன ராசிக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதற்கு பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாளில் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சந்திர பகவான் மதிகாரகன். அதனால் அவர் மறைந்து இருக்கும்பொழுது தவறான முடிவுகள் எடுக்க நேரிடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தேவையில்லை. ஏன்னா உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டோம் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம், இல்லை ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டோம், இல்லை எங்களை இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி இதுலேருந்து கூப்பிட்றாங்க, அதாவது கோர்ட்லேருந்து சம்மன் பண்ணியிருக்காங்க, அதில் நான் போக முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. சரி, இன்றைக்கி எக்ஸாம் ஏதாவது இருக்குது, முக்கியமான காரியங்கள் இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில்லையோ விநாயகர் கோவில்லையோ கொண்டு போய் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு சேர்த்துட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷத்தையும் கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணும். சரி, இன்றைக்கி வாஸ்து நாள். இன்றைக்கி அந்த தகவலை பற்றி பார்ப்போம். வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்றைக்கி நவமி வேறு இருக்குன்றீங்க. வியாழக்கிழமை, நவமி, அஷ்டமி இதெல்லாம் சேர்ந்து வர்றது இப்படிலாம் இருக்கே, எப்படி சார் வாஸ்து நாள்னால் எப்படி? வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வருஷத்துக்கே 8 முறை தான் வாஸ்து புருஷன் கண்விழிக்கிறார். இது பார்த்தோம்னா தை மாசி காலங்களில் 2 மணி நேரம், அதாவது 120 நிமிஷம் கண்மொழிப்பார். 120 நிமிஷம் கண்மொழிப்பார். மிச்ச மாதங்கள்லாம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கண்மொழிப்பார். இன்றைக்கி பார்த்தேன்னா 6:52 8:22 வரலாம் உண்டான 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரம் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடைக்கால் நோண்டுறது, வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, புதுசாக மனையில் பூஜை போட்டு அந்த ஆரம்பிக்கிறது, அதாவது அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே அதாவது லேண்டு சம்பந்தமான, அதாவது இன்றைக்கி லேண்டு ஒருத்தருக்கு வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதை தவிர புதிய வீடு வாங்கிறது, வீடு போய் பார்த்துட்டு வர்றது, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ், அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அது ஆடி மாதமும் இருக்கலாம், புரட்டாசி மாதமும் இருக்கலாம், அதாவது எந்த மாதம் வேணாலும் இருக்கலாம், எந்த திதி வேணாலும் இருக்கலாம், என்ன ராகு காலம் யமகண்டமாக கூட இருக்கலாம். அதாவது ஆற்றுல இருக்கிற ஒய்ஃபினுடைய நட்சத்திரத்துக்கு நார்மலாக ஒரு இடம் வாங்கணும்னா இல்லாள்னு சொல்கிறதுனால இல்லத்திற்கு அவர்கள் தான் முக்கியன்றதுனால அவர்களுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் பார்க்கணும். ஒய்ஃபினோட நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரமாகவும் இருக்கலாம் அன்றைக்கி. இருந்தாலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது இது எதற்குமே தோஷம் கிடையாது.
அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சரி, இந்த வாஸ்து புருஷன் கண் முழித்த உடனே பண்ணிட முடியுமா அப்படின்னா, கண் முழித்த உடனே பண்ண முடியாது. அதாவது 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து 18 நிமிஷமாக ஒரு இதுவையும் பிரிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ 1.5 மணி நேரம் தானே, அதனால் 5 18 90 நிமிஷம். இந்த 18 நிமிஷத்தில் பார்த்தேடையானால் முதல்ல வந்து வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன் முடிக்கிறது முதல் 18 நிமிஷம். அதற்கு பிறகு வந்து அவர் குளிக்கிறது 2வது 18 நிமிஷம். 3வது 18 நிமிஷத்தில் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவார். அது 3வது 18 நிமிஷம். 4வது 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து போஜனம் செய்வார். அது 4வது 18 நிமிஷம். அதுக்கு அடுத்தது 5வது 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த தாம்பூலம் போடுறது, அதாவது வெத்தலைப்பாக்கு போடுறதுன்னு சொல்லுவாள். அதில் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கிற காலகட்டம். அதுக்கப்புறம் அவர் தூங்கப்படுவார். இந்த 5 விஷயத்தில் கடவுளிடம் அவர் பிரார்த்தனை செய்யும்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனையும் அவர்கிட்ட வச்சோமேயானால் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைத்தோமேயானால் அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது 3வது 18 நிமிஷமும் 5வது 18 நிமிஷமும் நிச்சயமாக வாஸ்துவில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயம். சரி, இன்றைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். மேஷத்தில் ராகு பகவானும் குரு பகவானும், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன், துலாத்தில் கேது மற்றும் சந்திரன். மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே சந்திர பகவான் வந்து விசாக நட்சத்திரம் மாரி இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு போகிறார். கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இது இன்றைய கோல்சார பிரகாரம். சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 27/7/2023 அன்றைக்கி. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜாதகங்களில் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணாமே பண்ணுறதுனால சந்தியில் வந்து மாட்டும் பொழுது முதல் நட்சத்திரமா இப்போ இருக்கிற நட்சத்திரமா அப்படின்னு தெரியாமே அவள் நிறைய நாள் வச்சுட்டுருக்கா. அதனால் டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், கோல்சாரம், இன்றைய கோல்சாரத்தை வச்சு தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து பார்த்து இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து என்ன எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு செய்ய முடியுமோ சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல பெரிய விசேஷத்தில் இருக்கார். குரு பகவானோட பார்க்கப்படுறார். 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். எதை தொட்டாலும் பணம் வரும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகமாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால சந்திராஷ்டமம் வருது மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே. அதனால் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க. சந்திராஷ்டமம் முடிகிறவர்களும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வாங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 6, 7, 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய வேலை இன்றைக்கி நல்லதாக வரும். வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி புதுசாக வீடு, மனை, வாகனம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாஸ்துவில் வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு பூஜை போட்டுருங்க. புதிதாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா வாஸ்துவுக்கு பூஜை போட்டுருங்க. ஆடி மாதம்லாம் பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வந்து ரொம்ப பெரிய விசேஷம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே தாயாருக்கு வந்து நெய் தீபம் போட்டுவாங்க. பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க.
மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் 11லேருந்து சப்தமத்தை பார்க்குறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி அதாவது இப்போது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு திருமண யோகம் வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஆடி மாதம் 10-11 தேதி ஆயின்ட்டுருக்கு, இன்னொரு ஒரு வாரம் போட்டோம், கண்டிப்பாக திருமண யோகம், கண்டிப்பாக அடுத்த மாதம் ஆவணி மாதம் கல்யாணம் நிச்சயம் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணமாகி ரொம்ப நாள் ஆனவாடுகள்லாம் குழந்தை பிராப்தி உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமை வேறு ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய்க்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலம். மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று ஏற்றம் அதிகமாக இருக்கும். தனஸ்தானம் ரொம்ப ஏற்றமாக இருக்குது, அதனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் பயம் இருக்கும். இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9இன் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு திடீர் லக்கு யோகம் எல்லாம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கும் போகிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அம்மா கிட்டேருந்து ஒரு ரூபா வாங்கிட்டு போங்க, நிச்சயமாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை வணங்கிட்டு அவருக்கு ஒரு குங்குமார்ச்சனை பண்ணுங்க. கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னி ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. மறைந்த புதன் நிறைந்த கல்வி. இன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே சந்திர பகவான் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல மத்தியானம் 3 மணி வரலும் இருக்கார். அதனால் 3-3:30 வரலும் இருக்கார். பணம் கொட்டும், கவலைப்பட தேவையில்லை. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி போன உடனே ஆஃபீஸில் நீங்கள் இந்த நாட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுப்பா, இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல புத பகவான் மறைந்திருந்தாலும் படிப்பு நல்லபடியாக வரும். இருந்தாலும் ஹயக்ரீவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு ஒரு கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சூரியனோட வீட்டில் இருக்கார். பகை வீடாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுவீங்க. இன்றைக்கி நவமியாக இருக்கே, கவலைப்பட வேண்டாம். புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு, கண்டிப்பாக போய் பூஜை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதை தவிர சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் மத்தியானம் 3:30 மணிக்கு போகிறது பெரிய விசேஷம். தனம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். ஏன்னா பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆண்டாள் சன்னதியில் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு ஆஷ் கலர், அதாவது சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். கார்த்தாலேருந்து மத்தியானம் வரலாம் ஒரு 12 மணி வரலும் பார்த்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் என்ன சொல்கிறது, கோவிலுக்குன்னு செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் கூட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆன்மீகத்துக்குன்னு போயிட்டு வருவீங்க.
2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றம். மத்தியானம் 3 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் வரார். 9ஆம் அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் ஏறுறது ஒரு பெரிய விசேஷம். திடீர் பணவரவு வரும். வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் வண்டி ஓட்டும்போது ஜாகிரதையாக போங்க. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், இன்றைக்கி மத்தியானம் 1:30 ராகு காலத்தும் போது எலுமிச்சம்பழ விளக்கு போடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பெரிய விசேஷமான நாள். 5ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, பணவரவு அபரிமிதம். 12ஆம் இடத்துல வந்து இன்றைக்கி சந்திர பகவான் வர்றார். உங்களுடைய 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். மதியானம் 3:30 மணிக்கு மேலே வெளிநாட்டுக்கு போகக்கூடியவாள்லாம் வந்து இன்றைக்கி நிச்சயமாக வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும் உங்களுக்கு. திடீர்னு வந்து வெளிநாட்டுக்கு வாங்க, உங்களை அர்ஜென்ட்டாக கூப்பிட்றோன்னு சொல்லி கூப்பிட்ருவா. வேலை மூலியமாக திடீர்னு வெளிநாடு போக வேண்டிய இதாக இருக்கும். திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பம்பர் ப்ரைஸ் அடிக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு ஷேர் என்றைக்கோ வாங்கி வச்சுருப்பீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது தடால்னு ஒரு சேஞ்சை கொடுத்துரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு மூக்குகளில் மாலை போடுங்க. சுண்டல் மாலை போட்டுட்டேன்னா ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல சனி பகவான், ஆட்சி பெற்ற ஆண் சனி. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துலையும் வரார். 10, 11 ரொம்ப வலுப்பட்டு போகிறது. ஏன்னா கூட்டு தொழிலில் பெரிய அபாரமான ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி போய் ஒரு டோக்கன் அட்வான்ஸாவது ஒரு இடத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கூட்டு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான், ஆட்சி பெற்ற சனி பகவான். ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால கொஞ்சம் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை தொட்டிங்கனாலும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வீங்க. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் வர்றார். 6ஆம் அதிபதி 9, 10 வர்றது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா 10ஆம் இடத்துல வரும்பொழுது மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே பார்த்தோம்னா தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க தொழிலுக்குன்னு. ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுக்கு திருமண யோகம் வேறு இருக்குது. இந்த அடுத்த வாரத்திலலாம் திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராவை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மீன ராசி, இன்றைக்கி பார்த்தோம்னா கார்த்தாலேருந்து மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரா கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாமல் கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவளுக்குன்னு வாய்தா வாங்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு 3:30 மணிக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான், இப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் பணயோகம், கௌரவம், அந்தஸ்து, பதவி இதெல்லாம் வரும். திடீர் பதவி உங்களுக்கு வரும். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு, சார் உங்களை மேனேஜராக ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரியான ஒரு திடீர் ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.